இந்த வாரத்துல ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில் நடந்த முக்கியமான விஷயங்களை இந்த குயிக் நியூஸ் எபிசோட்ல முழுமையா பார்க்கலாம். முதல் விஷயமே பிரைஸ் ஹைக் பத்தி தான் பார்க்க போறோம். நிசான் மேக்னைட்டோட ஃபேஸ் லிஃப்ட் லான்ச் ஆச்சுலங்க. அதோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் 13,000 இருந்து 22,000 வரைக்கும் உயர்த்திருக்காங்க. அஃபோர்டபிள் பிரைசிங்ல ஃபீச்சர்ஸ், சேஃப்டி அண்ட் கம்ஃபர்ட் இதெல்லாமே பேக்டா கிடைக்கக்கூடிய ஒரு சப் 4 மீட்டர் கிராஸ் ஓவர் எஸ்யூவி தான் இந்த நிசான் மேக்னைட்டை கண்டிப்பா நம்ம சொல்லலாம். தென் எலிவேட்லயும் 20,000 வரைக்கும் எக்ஸ்ஷோரூம் பிரைசிங்ல விலையை உயர்த்திருக்காங்க. தென் எல்லாருமே எதிர்பார்த்த கியா சைரோஸோட பிரைசிங் இன்னைக்கு அன்வீல் ஆகிருக்கு. பிரைசிங் எனக்கு தெரிஞ்சு அக்ரெசிவா தான் பண்ணிருக்காங்க. இந்த பிரைசிங் பத்தி உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எக்ஸாக்ட் நம்ம ஊர்ல என்ன பிரைசிங் வரும் அப்படின்றதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல பிரசன்னா கியா ஷோரூமோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ ஆட்டோ எக்ஸ்போல நடந்த முக்கியமான விஷயங்களை ஒரு சின்ன கிளிம்ஸா தெரிஞ்சுக்கலாம். டாடா ஹாரியரோட இவி வெர்ஷன் அன்வீல் செஞ்சிருக்காங்க. 500 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி ஒரு டியூவல் மோட்டார் செட்டப் தான் இந்த டாடா ஹாரியர் இவில போயிருக்காங்க. ஃபைனலா எல்லாருமே டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்திட்ட கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு விஷயம் ஆல் வீல் டிரைவ் அண்ட் 4 வீல் டிரைவ். இந்த டாடா ஹாரியர்ல அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்துல திரும்ப வரப்போகுது. இதன் பின் எல்லாருமே எதிர்பார்த்த மாருதி சுசுகி நிறுவனத்தோட முதல் எலக்ட்ரிக் வெஹிக்கிளான இ விட்டாரா அன்வீல் செய்யப்பட்டிருக்கு. 49 and 61 கிலோவாட் ஹவர்னு 2 பேட்டரி பேக் ஆப்ஷனோட நமக்கு இந்த மாருதி இ விட்டாரா கிடைக்கும். பிஒய்டியோட பிளேட் செல் தொழில்நுட்பத்தை அடிப்படையா வச்சுதான் இந்த இ விட்டாரா அப்படின்ற ப்ராடக்ட்டை மாருதி நிறுவனம் டெவலப் செஞ்சிருக்காங்க. இ ஹார்டெக் அப்படின்ற பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. 7 ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ், இபிடி, இஎஸ்பி, ஹில் ஹோல்ட் இந்த மாதிரி சேஃப்டி ஃபீச்சர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா பேஸ் மாடல்ல இருந்தே கொடுத்துருக்காங்க. டெல்டா, ஜீட்டா, ஆல்ஃபா அப்படின்னு 3 வேரியன்ட்ல தான் நமக்கு இ விட்டாரா மார்க்கெட்ல கிடைக்க போகுது. சரி, சார்ஜிங் பத்தி எல்லாருமே கேட்டுட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய விஷயத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இப்போ மாருதி நிறுவனம் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா அக்ராஸ் உங்களுக்கு மாருதி நிறுவனம், அதாவது மாருதி சுசுகியோட சேல்ஸ்ங்க, சர்வீஸ்ங்க, ட்ரூ வேல்யூ இதுல சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் போட போறாங்க. கிட்டத்தட்ட 25 lakh பட்ஜெட்ல பெர் சார்ஜிங் ஸ்டேஷன் அமைக்கிறாங்க. அது எல்லாமே ஃபாஸ்ட் சார்ஜஸா இருக்க போகுது. அப்படின்றப்போ நோக்கன் கார்னர்ல மாருதியோட சர்வீஸ் சென்டர் இருக்கு, சேல்ஸ் இருக்கு, ட்ரூ வேல்யூ இருக்கு. அப்போ சார்ஜிங் அப்படின்றது ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஒரு போர்ட் கண்டிப்பா மாருதியோட இருக்கும் அப்படின்ற மாதிரி மாருதி சுசுகி நிறுவனம் அந்த எக்ஸ்போல கிளைம் செஞ்சிருந்தாங்க. பிரைசிங் அப்படின்னு பாக்குறப்போ பேஸ் மாடலான டெல்டா உங்களுக்கு ஆன் ரோட் ஒரு 18.5 lakhsல ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு டாப் ஆஃப் த லைனான ஆல்பா வேரியன்ட் ஒரு 24 lakhs கிட்ட வருங்க. மார்ச்ல இந்த ப்ராடக்டோட கம்ப்ளீட் அன்வீல் இருக்க போகுது. மீடியா டிரைவ்ல இருந்து எல்லாமே அப்பதான் நடக்கும். இதே ப்ராடக்டோட கிராஸ் பேட்ச் வெர்ஷனான டொயோட்டா அர்பன் க்ரூசர் இவி வந்து பாத்தீங்கன்னா இந்த இ விட்டரோட லான்ச்சுக்கு பிறகு வரும். தென் எம்ஜி ஆஸ்டர்ல அவங்களோட ZS ஹைபிரிட் வெர்ஷனை வந்து ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம JSW எம்ஜி மோட்டார்ஸ் இந்தியா. முக்கியமான விஷயம் என்னன்னா ஆஸ்டர் வாங்குறவங்க எல்லாருமே குறையா சொன்னது மைலேஜ். அது ஹோப்ஃபுல்லி இந்த மாடல்ல அட்ரஸ் செய்யப்படும்னு நம்புறேன். தென் எம்ஜியோட ஸ்போர்ட் மாடலான சைபஸ்டர் 510 பிஹெச்பி 725 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் செய்யற மாதிரி எடுத்து வந்திருக்காங்க. அது பிரத்யேகமா எம்ஜியோட செலக்ட் பிரான்ச்சைஸ்ல கிடைக்கும். தென் ஃபைனலி எல்லாருமே கேட்டா ஸ்கோடா சூப்பர் டீசல் கேட்டுட்டே இருந்தோம், அவங்க ஃபைனலா அட்ரஸ் பண்ணிட்டாங்க. சிபியூ மோட்ல உங்களுக்கு டீசல் வெர்ஷனோட தான் அது வரப்போகுது. ஸோ எக்ஸ்போ பொறுத்து அவ்வளவுதாங்க. முக்கியமான லான்ச்சஸை பத்தி மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். தென் ரெனோல்ட்ல எல்லாருமே எதிர்பார்த்த டஸ்டர் ப்ராடக்டோட டெஸ்ட் நியூஸ் வந்து ஸ்பை ஆகி இருக்குங்க. எல்பிஜி ஹைபிரிட் செட்டப்ல தான் எடுத்து வரப்போவதா இப்போ வரைக்கும் நியூஸ் வந்திருக்கு. 48 வோல்ட் ஹைபிரிட் சிஸ்டம் 4x4 தொழில்நுட்பத்தோட அந்த ரெனோல்ட் டஸ்டர் இந்தியன் மார்க்கெட்ல மேபி வந்து 2026ல வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா ஆல்ரெடி 2025ல வரும்னு சொன்னாங்க, பட் அது ஸ்கிப் ஆகிருக்கு. 2025ஓட இயர் எண்ட்ல அன்வீல் எதிர்பார்க்கலாம். 2026ல தான் லான்ச் ஆகும். ஸோ இந்தியன் மாடல்ல ரேஞ்ச் பெட்டரா இருக்கணும், அப்பதான் இந்தியன் ஆடியன்ஸ்ட வந்து பெட்டரா ரீச் ஆகும் அப்படின்றதுக்காக அதை பண்றாங்க. பட் சிஎன்ஜி இருக்கும் போது எல்பிஜி ஏன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு புரியல, எடுத்துக்க முடியல. உங்களோட அபிப்பிராயம் என்ன இந்த ரெனோல்ட் டஸ்டரோட எல்பிஜி ஹைபிரிட் பத்தி அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. தென் மேட் இன் இந்தியா ஜிம்னி தான் பிரான்ஸ்க்கு அப்புறம் ஜப்பானீஸ் மார்க்கெட்டுக்கு எக்ஸ்போர்ட் செய்யப்படுற இரண்டாவது இந்தியன் ப்ரொடக்ஷன் மாடலா இருக்கு. அப்புறம் இந்த 35 kmpl மைலேஜோட பிரான்ஸ் ஹைபிரிட் வருது அப்படின்றது கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே தெரிஞ்ச நியூஸ் தான். பட் அதோட ரீசெண்டா அதோட டெஸ்ட் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாட் செய்யப்பட்டிருக்கு. மாருதியோட ஓன் சீரிஸ் ஹைபிரிட் தொழில்நுட்பத்தை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராடக்ட் வருது. மார்ச் 2025ல இந்த ப்ராடக்ட் அன்வீல் அண்ட் லான்ச் இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் செய்யறாங்க. தென் ஃபீச்சர்ஸ் என்ன ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாக்குறப்போ ஃப்ரண்ட்ல 2 சீட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ வென்டிலேட்டட் ஆப்ஷனோட கொடுக்குறாங்க. அப்புறம் லெதர் சீட்ஸும் கொண்டு வந்துட்டாங்க. எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் இருக்கு. அப்புறம் அஃபோர்டபிள் செக்மெண்ட்ல லெவல் 2 ADAS ஓட மாருதியில் வரக்கூடிய முதல் ப்ராடக்டா இந்த மாருதி ஃப்ராங்ஸ் ஹைபிரிட் இருக்க போகுதுங்க.
ஸோ ஐ ஹோப் இந்த வாரத்தில் நடந்த முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு கவர் பண்ணி சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு பெட்டரான இன்ஃபர்மேஷனோட சந்திக்கலாம். அது வரைக்கும் எல்லாருமே சந்தோஷமா இருப்போம், சிறப்பா இருப்போம். ரோட்ல போய் வரப்ப உங்களை நம்பி எப்படி ஒரு குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்ல போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்கு. அதை சதைச்சிட வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பபாய்.